ஹலோ, உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். அடிப்படை ஆணிவேர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த கூழும் கஞ்சியும் குடிச்சிட்டு இந்த தாயும் தப்புன்னு வாழ்ந்துருவாங்க. இந்த இடையில் வர்ற பஞ்சாயத்தார்கள் இருக்காங்கல்ல, ஊர் பஞ்சாயத்தாக இருந்தால் உள்ளே நுழைய மாட்டாங்க. அவங்க உள்ளே நுழைய மாட்டாங்க. ஒரு ட்ரிப்பு 2 ட்ரிப்பு சொல்லுவாங்க, குடிகார தகப்பனை கண்டிப்பாங்க, இல்லை ரொம்ப வாயாடி அம்மாவையும் கண்டிப்பாங்க. இந்த வாயாடி அம்மாவும் குடிகார தகப்பனும் குறிப்பிட்டதாக சரித்திரமே கிடையாது. ஸோ இதுதான் கான்செப்ட். எங்கே நமக்கு வாழ்க்கை ஆரம்பிக்குதுன்னா இங்கேருந்து தான். ஒருவேளை இந்த 80% அப்பாக்கள் இருக்காங்க, இவங்க யார் அதிகமாக இருப்பாங்கன்னா மிராஸ்தார்கள், நிலச்சுவார்ந்தார்கள், பப்ளிக்கில் ரெஸ்பான்சிவ் உள்ளவர்கள், கவர்மெண்ட் சர்வீஸ் உள்ளவங்க, இந்த மாதிரி ஒரு தன்னிலை அறிந்து செயல்படுற அப்பாக்கள். அதை மாதிரி அம்மாக்கள் வாயே அடிக்கக்கூடாது, செயல் வடிவத்தில் காமிக்கணும். செயல் வடிவத்தில் போட்ட விட்டுறக்கூடாது. அன்னைக்கும் இன்னைக்கும் சட்டம் இருக்குது, கோர்ட் இருக்குது, போலீஸ் இருக்குது. 4 ட்ரிப்பு போலீஸும் போட்டும் போயிருந்தா அந்த கணவன் பயப்படுவான். அதே மாதிரி மனைவியும் தப்பானவங்களாக இருந்தால் கோர்ட்டு 5 வருஷம் 10 வருஷத்தில் உண்டான இதுக்கெல்லாம் கோர்ட்டு தான் தீர்வு. ஸோ அதனால் இந்த அம்மா அப்பா 80% குழந்தைகளுக்கு நல்லா அமையும். 20% குழந்தைகளுக்கு இந்த தேர்ட் பார்ட்டி பஞ்சாயத்து இருக்காங்களே, இந்த பக்கம் தாய் மாமன்கள், அந்த பக்கம் சித்தப்பே பெரியப்பே அண்ணன் தம்பி, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு குடும்பத்தையே அணைச்சி போடுவாங்க. அணைக்கும் போது தான் அந்த குழந்தைகள் படிப்பறிவின்மை, அதாவது திருப்பி சொல்லப்போனால் அந்த குழந்தையுடைய எதிர்காலமே அரவணைக்காமல் ஒரு தாய் தகப்பன் காக்கைக்கு கூட தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதனால் எவ்வளோ பேர் பாதிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. நான் என் வாழ்க்கையில் 55 வயசு ஆயிடுச்சு. இப்போ 40-45 ஆண்டு காலங்கள் ஓடி போச்சு உணவு தெரிஞ்சு. ஸோ இந்த தாய் அவ்வளோ முக்கியமான கேரக்டர். ஒரு குழந்தையோட, ஒரு மனிதனுடைய எதிர்காலம், மனிதனுடைய வாழ்க்கை திருப்பங்களில் ஒரு தாய். நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், நல்ல தங்கால் பார்த்துருக்கலாம். பட் நிகழ்காலம் ஒரு தாய்ங்கிறது அவர் சொல்கிறது 20 years பேக் உள்ள லைஃபு. இப்போ அது படிப்படியாக நாகரிகங்கள் ஒரு 1 லட்சம் வருஷத்தினால பின்பற்ற வந்த கலாச்சாரம். அதுலேயே சில பேர் பெண் அடிமையம்பாங்க. நிறைய கட்டுப்பாடுகள் பெண்கள் இருக்கும். ஆண்களுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடுகள் கம்மி தான். இருந்தாலும் ஆண்கள் கடமைப்பட்டவர்கள் சம்பாதிக்கிறதுக்கு. அதை பிரித்தாங்க. பெண்கள்லாம் சமைக்கணும், குழந்தைகளை பார்க்கணும், பணிவிடைகள் செய்யணும், பாசத்தை காட்டணும். ஒரு 10 குழந்தையை வளர்த்த தாய் எவ்வளோ பெரிய புண்ணியத்தை அடையும். அதனால தான் தாயார் ஸ்தானம். தன்னுடைய ஒரு குழந்தையும், எங்கள் பாட்டியெல்லாம் 9 குழந்தைகள், ஒரு அரவணைச்ச தாய் 9 குழந்தைகளை. எங்கள் அம்மாவுக்கு இல்லை, எங்கள் பாட்டி 9 குழந்தைகளை அரவணைச்ச தாய். தாத்தா 9 குழந்தைகளுக்கு சம்பாரிச்சு போட்டு தகப்பன். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வைஸ் தாய் தகப்பன். இந்த கேரக்டர் ரொம்ப புனிதமான கேரக்டர். ஏன்னா அடுத்த 10 குழந்தைகள், 5 குழந்தைகள், 2 குழந்தைகள் கவர்மெண்ட் சொல்லுது. இந்த ஆணுடைய திறமையை பொறுத்து தான் குழந்தைகள். ஆண் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா குழந்தைகள் 10 இருக்கலாம். சம்பாதிக்கவே இல்லை, நான் குடிச்சுக்கிட்டே இருப்பேன், அப்படி குடிங்கிறது அது நான் வர்ற ஆணுடைய தனிப்பாட்டில் சொல்கிறேன். இப்போதைக்கு மெயின் இந்த 3வது பேர் தலையிடுறாங்கல்ல, அதுதான் வாழ்க்கையில் சோக சம்பவம். ஒரு தாய் தந்தைக்கு இடையே அவங்கள சிறப்பாக கொண்டு அவங்கள சேர்த்து வச்சு
எந்த பிரச்சனையாக இருந்தாலும், என்னுடைய தங்கச்சி வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இருந்தாலும் போல்ட்டாக நான் இருந்து அதை கொஞ்சம் சால்வ் பண்ணேன். அது ஒரு டெக்னிக். இல்லைன்னா ஒரு ஒரு வம்சத்தை, ஒரு குழந்தைகளுடைய எதிர்காலம் நாசமாக போகும். ஸோ தாய் தந்தைங்கிறது எப்படின்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு 10 வருடம் வாழ்ந்துட்டால் பாதி வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி, 20 வருடம் வாழ்ந்துட்டால் அந்த குழந்தைகள்லாம் தலையெடுத்துரும். அப்போ அவங்க பக்குவமாயிரும். ஜஸ்ட்டு 20 வருஷம் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டா அந்த குழந்தைகளுடைய 60 வருஷம் நல்லாயிருக்கும். எவ்வளவோ தாய் தகப்பன்கள் 80% நல்லா வாழ்கிறாங்க. அவங்களுக்கு நான் அதை சொல்லலை. 20% பாதிக்கப்படுறாங்கள. எப்போதுமே ஒரு பட்ட காலிலே படும். ஒரு கால் அடிபட்டுச்சுன்னா மறுபடியும் அதில் தான் படும். அப்போ தான் வலிக்கும், ஆறாது. அதனால் நீங்கள் இந்த கணவன் மனைவிக்கு 3% ஒன்லி கோர்ட்டு தான். அதனால தான் கோர்ட்டில் இந்த டைவர்ஸ் கேஸ் எல்லாம் 5 வருஷம் 10 வருஷம் முடிஞ்ச வரலையும் இழுத்து எடுக்கிறது. ஏன்னா அந்த தேர்ட் பார்ட்டி எல்லாம் அடிபட்டு போயிடும். நான் வர்றேன், நீ வர்ற, கோர்ட்டுக்கு போக 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 நாளாக அந்த கோர்ட்டுங்கிறது கோயில் மாதிரி. அப்போ இந்த தேர்ட் பார்ட்டி இந்த பக்கம் அம்மா வழியில் அண்ணன் தம்பி மாமன் அவங்களுடைய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இந்த வழியில் அப்பா வழியில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்கவுங்க இது என்னடா அது நமக்கு வேலை வெட்டியே இல்லாமல் வச்சுட்டு போயிடுவாங்க. சொத்துக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும், குழந்தைகள் எதிர்காலத்தில் நல்லா வந்திருப்பாங்க, சமுதாய சீர்கழிவு. ஏன்னா எவ்வளோ பேர் ரவுடி ஆகும், எவ்வளோ பெண்கள் இதாகிடும், பெரிய பெரிய வேலையில் போயிடும். சில குழந்தைகள் தாய் தாப்பன் இந்த மாதிரி பண்ணுற குழந்தைகள் மேலையும் ஆகலாம். நான் எதிர்கால சந்ததிக்கு சொல்கிறேன், ஒரு தாய் தகப்பன்கிறது ஒரு புனிதமான உன்னதமான ஒரு கலாச்சாரம் மிகுந்தது. அதை நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போல்லாம் அதை பயன்படுத்துறது அவங்கவுங்க சாய்ஸாக போயிடுச்சு. கலாச்சாரங்கள் மாறுது, எல்லாம் மாறுது. இருந்தாலும் இந்த 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கலாச்சாரம் இது 1 லட்சமாக பாரம்பரியமாக. இப்போ வேணா நம்ம லீவ் டுகெதர் நிறைய கலாச்சாரங்கள் மாறுது, அது அவங்கவுங்களுடைய விருப்பம். ஆனால் உங்களுக்கு பேசிக் ஃபவுண்டேஷன், ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் கணவனோட தாக்கு பிடிச்சிட்டு, அதே மாதிரி மனைவியோட கணவன் தாக்கு பிடிச்சிட்டு வாழ்ந்தால் அந்த குழந்தைகளோட வாழ்வு சொர்க்கமாகும். இதுதான் இந்த மெசேஜ். ஓகே, இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.